பிரபல தொலைக்காட்சியில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் எல்லோருடையும் வரவேற்பை பெற்ற ஒரு ரியாலிட்டி ஷோவாக இப்போ வரைக்கும் பார்க்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பர் சிங்கர் தான். இதில் இப்போது சீனியருக்கான லெவல் 11 முடிஞ்சிருந்தது. அதில் நிக்கில் அவர்கள் வின் பண்ணியிருந்தார். சரண்ராஜ் அவர்கள் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் சரண்ராஜ் அம்மா அவர்கள் இப்போது சரண்ராஜ் அவர்களை பற்றியும் நிக்கில் அவர்களை பற்றியும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அது இப்போ எல்லோருடையுமே பார்த்திங்கன்னா கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சன்ராஜ் சின்ன வயசுலேருந்தே நான் என்ன சொல்கிறேனோ அதை தட்டாமல் கேட்பான். இதை செய்யணும் இதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மறுபேச்சே இல்லாமல் நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவன் கேட்டு பண்ணுவான். இதனாலேயே எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப அவரை பெருமையாக சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, எனக்கு நிக்கில் அவர்கள் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். நான் சரண்ராஜ் வருவான்னு எதிர்பார்த்தேன். அதுக்காக நிக்கில் தம்பி வந்துட்டார் அப்படின்றதுனால அவருக்கு எந்த விதமான ஒரு திறமை இல்லை அப்படின்லாம் கிடையாது. நிறையவே அவருக்கு மேடை அனுபவங்கள் இருக்குது. இது போல் அவர் நிறையவே பாடியிருக்காரு. அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் வின் பண்ணது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரண்ராஜ் இன்னும் நிறையவே இது போல் வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா இப்போ சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ அடுத்ததாக எந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் ரொம்பவே ரசிகர்களிடையே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. முதல்ல அவர் பார்த்திங்கன்னா கரை அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அதற்கப்புறமாக மிகப்பெரிய அளவில் எல்லோராலையும் போற்றப்பட்ட வெற்றி கண்ட திரைப்படத்தினுடைய இயக்குனர் கூட தான் இப்போது நடிக்க போகிறாங்க. அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்கியிருந்தார். இப்போ அந்த இயக்குனர் கூட கைகோர்க்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த படத்தில் நடிகை ஸ்ரீலீலா, அதற்கப்புறமாக சாய் பல்லவி, மம்முட்டி அப்படின்னு எல்லோரும் நடிக்க போகிறதா சொல்லி வராங்க. D25 அப்படின்ற படத்தில் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்னும் சில விஷயங்கள் வெளியாகி இருக்குது. இதுக்கப்புறமாக அவர் பார்த்திங்கன்னா அடுத்து தொடர்ந்து மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்க போகிறார் அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது. எது உண்மை அப்படின்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.